வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஹவு டு கெட் க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தடவை சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வர நிறைய கமெண்ட்டில் ப்ரோ எப்படி ஸ்கின் ஒயிட் பண்ணுறது, நான் இப்போ டார்க்காக இருக்கேன், என்னோட ஸ்கின் ஒயிட் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்ககிட்ட ஒன்று தான் சொல்லிக்கிறேன், ஸ்கின்னை வெள்ளையாக்க முடியாது. இப்போ நான் டார்க்காக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், நான் வெள்ளையாகணும்னா கண்டிப்பாக முடியாது. கருப்பாக இருந்தாலும் நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலர் இருந்திருப்பீங்க. சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் டார்க்காக இருந்திருந்தாலுமே, டார்க்காக அப்படின்னா பிரைட்டாக நீங்கள் எப்படி இருந்திருந்தாலுமே உங்கள் ஸ்கின் க்ளோவிங்காக க்ளீனாக இருந்திருக்கும். பட் போக 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 நம்ம வெயிலில் விளையாடுறோம், தென் வெயிலில் அதிகமாக வெளியே போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டார்க் ஆகிரும். அதாவது டேன்ஸ், சன்ரைஸ் நம்ம ஃபேஸில் கையிலலாம் படுறதுனால அங்கங்கே டேன் ஆகியிருக்கும். ஸோ அதையெல்லாம் தான் ரிமூவ் பண்ண முடியும். அதெல்லாம் நமக்கு போயிட்டாலே நம்ம ஸ்கின் பிரைட்டாகவும் தெரியும், தென் கொஞ்சம் க்ளோவிங்காகவும் க்ளீனாகவும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் டார்க்காக இருக்கேன், ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கவே வேணாம். நீங்கள் டார்க்காக இருந்தால் நல்லா தான் இருப்பீங்க. உங்கள் ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்கிட்டா போதும். க்ளீனாக அண்ட் கிளியராக க்ளோவிங்காக வச்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின் லைட்னிங் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரலாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன் தரேன், கார்டாக தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதையும் இப்போ நான் சொல்கிற ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவும் இருக்கும், தென் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னா மூச்டாக். மூச்டாக்கில் ஸ்கின் லைட்னிங் ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்காக வந்தது. 20 நாள் முன்னாடி இது வந்துருச்சு. நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்த ரிசல்ட் அண்ட் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்துச்சு இதனால் அதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூச்டாக் ஸ்கின் லைட்னிங் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. அவங்களே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கால் பண்ணி கூட கேட்டேன், எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணல. அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இதோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதோட ஸ்மெல் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதை மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது. இவங்க ஒரு காம்போ பேக்கில் விற்கிறாங்க. அதாவது இந்த மூச்டாக்கில் ஃபேஸ் வாஷ் இதை யூஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் லைட்னிங் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே உங்கள் ஃபேஸில் இருக்கிற டேன்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் ரொம்ப கிளியராகவும் தென் க்ளோவிங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ நிறையா ஃபேஸ் வாஷ் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் எதை வாங்குறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே நல்லா இருக்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், அடுத்தது வேறு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஃபேஸ் வாஷ் அவங்களோட கம்பெனி தான். இதை யூஸ் பண்ணிவிட்டு தென் ஸ்கின் லைட்னிங் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உடனே நான் வாங்கி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ நான் நேற்று ஃபேஸ் வாஷ் வாங்கினேன், போட்டேன், எனக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கே அது ஃபன்னியாக இல்லையா? ஒரு ப்ராடக்டை 1 or 2 weeks யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் நம்ம ஃபேஸில் தெரிய ஆரம்பிக்கும். உடனே நம்ம போட்ட உடனே நமக்கு ரிசல்ட் தெரியும்னா அப்படி எந்த ப்ராடக்ட்லையுமே தெரியாது. இந்த ஆயிலை நீங்கள் 1 month யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே தெரியும், உங்கள் ஃபேஸில் நல்ல சேஞ்சே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கோங்க. தென் லைட்டாக கம்மியாக எடுத்தால் போதும். கம்மியாக எடுத்துகிட்டு தென் விரலில் ஃபேஸை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு விரலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஐ பட்டனாக தரேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்து அப்படியே வெட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர், கோல்ட் வாட்டரில் வேணால் ஓரளவுக்கு மிதமான சூடில் இருக்கிற வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகனா அப்போ தான் நம்மளோட போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயில் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் இந்த பில்லரை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அதிலிருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம கையில் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே பொறுமையாக 2 விரலை தொட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பொறுமையாக எல்லா இடத்துலையுமே மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் பக்கம் அப்படியே பொறுமையாக மசாஜ் பண்ணிவிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஒர்க் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை பார்க்கலாம். 1/2 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஆயில் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட் அந்த ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கோம். அது கிளென்சராக ஆக்ட் ஆகி நம்மளோட டெட் செல்ஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ஸை ஓப்பன் பண்ணும். அது எதுக்காகனா இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத நம்ம ஃபேஸில் இருக்க தேவையில்லாத ஆயிலெலாம் இந்த ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம 30 நிமிஷம் ஃபேஸில் விடணும். அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் போய் நம்ம நார்மலாக நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணலாம்.
மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைட் டைம், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்ன பண்ணுன்னா, நம்மளோட நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா டேன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணும். தென் wrinkles, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து தோல்ஸ் இருக்கும்ல, சின்ன வயசுலேயே ஏற்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின் வந்து இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளியராக இருக்கும். 1 மந்த்தாவது யூஸ் பண்ணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் வந்து 500 வருதுன்னு நினைக்கிறேன். 500 ஆர் 520 இந்த ரேஞ்சில் வருது. தனித்தனியாக வாங்கினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் காம்போ ஆஃபரில் வாங்குறதா பெஸ்ட். இதோட லிங்க் வந்து கீழே ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அடுத்தது என்னென்ன வீடியோ பண்ணலாம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பாய் எவ்ரிவன்.